வாங்க. எங்க சார் போகணும்? மயிலாப்பூர். வாங்க சார், உட்காருங்க. கமான், நம்ம வண்டி தான் சார். வாங்க வாங்க, உட்காருங்க. ஒரு சமயம் வித்யாசாகருக்காக நான் வக்காலத்து வாங்கினேன். இன்னைக்கு 2 கொலைகளை பண்ணிட்டு என் நம்பிக்கையிலேயே கறி பூசிட்டான். சார், இப்ப எனக்கு ஒரு சந்தேகம். என்ன? சில பேரை ஏமாத்தினதா ஆரம்பத்துல ஜானிங்கிறவனை சந்தேகப்பட்டமே, அந்த மோசடிங்களை கூட இதே வித்யாசாகரே செஞ்சிருக்கலாம் இல்லையா? Do one thing. சார், அந்த வித்யாசாகர் மட்டுமல்ல, அவனோட அந்த ஜானிங்கிறவன் சேர்த்து அரெஸ்ட் பண்ணுங்க சார். அதனால பல உண்மைகள் வெளிவரும். எஸ் சார். ஓகே. ஓடாதீங்க சார். இன்னும் எவ்வளவு நாளைக்கு இப்படி ஓட போறீங்க? இல்ல உங்களுக்காக நான் எவ்வளவு நாளைக்கு ஓட போறேன்? ஆமா, இவர் பெரிய மகாத்மா. உன் கை சுத்தமா இருந்தா நீ ஏன் இப்படி மறைஞ்சு திரியுற? என் நிலைமையை பார்த்தா உனக்கு வேடிக்கையா இருக்குல்ல? இதுக்கெல்லாம் இன்னைக்கு ஒரு முடிவு தெரிஞ்சாகணும். நான் 1000 கெட்டவனா இருக்கலாம் சார், அந்த கொலைகாரன் இல்ல. நீ செஞ்ச கொலைக்கு நான் தூக்கில தொங்க தயாரா இல்ல. என்ன, நீ எந்த தப்பு பண்ணாதவன், நல்லவன், யோகியம் அப்படின்னு போலீஸ் போய் சொல்ல பாக்கலாம். யார் வேண்டாம்? அப்படியே நீ போனா கூட நாட்டுக்கு என்னையா நஷ்டம்? நீ செஞ்ச அக்கிரமத்துக்கெல்லாம் போலீஸ்காரங்க என்ன கொடுமைப்படுத்தல, நான் அவமானப்படல. இப்போ அதுக்கெல்லாம் சேர்த்து வச்சுதான் நீ அனுபவிக்கிற. அனுபவி. நீ நினைக்கிறது எனக்கு புரியுது. ஒருவேளை நான் முதல்ல போலீஸ் ஆகப்பட்டா நீ தப்பிச்சு போய் நிம்மதியா இருக்கலாம்னு பாக்குற இல்ல? சரி, நான் தப்பிச்சு நீ மாட்டிக்கிட்ட, உன்னை தப்பிக்க விட மாட்டேன். நான் செஞ்சது ஒரு நியாயமான கொலை, அதுல தர்மம் இருக்கு. அதுக்காக தண்டனை அனுபவிக்க நான் தயாரா இல்லை. உண்மையை சொல்ல போனா வாழணுங்கிற ஆசையே இப்போதான் எனக்கு வந்திருக்கு. அது அவ்வளவு சுலபம் இல்லை. அப்படியா? எங்க காட்டுல மயக்கம் போட்டு கிடந்தீங்க. நாங்க எல்லாம் பார்த்துட்டு உங்களை இங்க கூட்டியாந்தோம். நாங்க எல்லாம் இருளர்தாரிக்காரங்க.
நீங்க என்னதான் கட்டாயப்படுத்தினாலும் என் முடிவில் இருந்து நான் விலக மாட்டேன். இனி இந்த ஜென்மத்துல நான் பாட போறதில்ல. இதனால எங்க மாதிரி சபாக்காரங்களுக்கு எவ்வளவு நஷ்டம் தெரியுமா? எங்களை விடுங்க, எல்லாத்துக்கும் மேல உங்க ரசிகர்களுக்கு தான் பெரிய நஷ்டம். எனக்கு வந்த நஷ்டத்தை விடவா, எனக்கு கிடைச்ச ஏமாத்தத்தை விடவா, இதுக்கு மேல நான் எதுவும் பேச விரும்பல. தயவு செஞ்சு அர்ச்சனாங்கிற ஒருத்தி இருக்கிறதே மறந்துடுங்க. பிளீஸ் என்ன மன்னிச்சிருங்க. அவன் வெட்டிட்டான், நாம அலையறோம். யாருப்பா அது? ஒன்னதானே சாயாது. சாந்தி, நீயா? என்னப்பா இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிற? என்ன அப்படி பாக்குற? என்ன தெரியலையா? நானே தான். ஒன்னால என் நிலைமை எப்படி ஆயிடுச்சு பாத்தியா? போலீஸ் ஒன்ன தேடிச்சு, அப்புறம் என்ன தேடிச்சு, யாருக்கும் தெரியாம இங்க வந்து தோட்டக்காரனா உட்காந்துக்கிட்டேன். உன்னை யாருப்பா கொலையெல்லாம் செய்ய சொன்ன? ஆளே மாறிட்டிய, நீச்சு கூட மாறி இருக்குது. ஆமா. ஏன்பா இப்படி கொலைக்கு மேல கொலையா பண்ணிட்டு போனீங்கன்னா நீ எத்தனை தடவைப்பா தூக்குல தொங்குவ? அந்த அர்ச்சனா பொண்ணு வேற பாவம், உன்னையே நம்பிக்கிட்டு இருக்குது. கச்சேரிக்கு போறது இல்லையா, பொட்டு வைக்கிறது இல்லையா, பூ வைக்கிறது இல்லையா, நீ எப்ப வருவேன்னு எதிர்பார்த்துட்டு இருக்குது. அர்ச்சனா என்னப்பா அதுக்குள்ள மறந்துட்ட? அதான்ப்பா பாடையே, நீ என்னடா அப்படி கொலைக்கு மேல கொலை செய்ய பிளான் பண்ணிட்டு இருக்கிறிய? என்னப்பா என்னையே ஒரு மாதிரியா பாக்குற? என்னப்பா நீ பாட்டுக்கு போற? நான் மாட்டிக்கிட்டேன்னு போறாங்களோ? உனக்கு என்ன, ஜெயில இருந்து வெளியே வந்தோன்னா அர்ச்சனா வீட்டுக்கு போய் ஏசி ரூம்ல இருப்ப, நான் கடத்தரவு அலையணும்பா. ஏதாவது கைவசத்துல பணம் இருந்தா கொடு, அந்தமான் இந்தமான் போயிடுறேன். அப்பா என்ன அவன் பாட்டுக்கு போறான்? கள்ளத்தோணியில போய் சொல்றானா? இவனுங்களை நம்பினாலே இதுதான். எங்க வந்தீங்க? அர்ச்சனாவை பார்க்கணும். இது ரொம்ப சின்ன வீடாச்சே. இப்ப நாங்களும் ரொம்ப சின்னவங்களாச்சே. இனிமே அர்ச்சனாவை பார்த்து உங்களுக்கு என்ன லாபம்? இப்ப நான் கூட சின்னவன் தான். நான் உடனே அர்ச்சனாவை நில்லுங்க. உங்களால எங்க நிலைமை கீழே போயிட்டாலும் எங்க கௌரவம் கீழே போகல. அர்ச்சனா கிட்ட சொல்றேன், உங்களை பாக்குறதும் பார்க்காததும் அவ இஷ்டம். இங்கே இருங்க. அர்ச்சனா, அர்ச்சனா என்னாச்சு? ஒண்ணு இல்ல. அப்ப ஏன் அழுற? எதுக்கும் அழற? ஒரு நாளாவது என்ன வந்து பார்க்கணும்னு உங்களுக்கு தோணலையே? எங்க? ஒரு இடமா ரெண்டு இடமா வேட்டை நாய் மாதிரி எல்லாரும் என்ன துரத்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம எங்க பழகணும்? இப்ப எதுக்கு அதெல்லாம்? நெத்தில எங்க இடிச்சுக்கிட்டீங்க? இத போய் பெருசு பண்றிய? நான் பட்ட அவஸ்தையெல்லாம் நீ கேட்டா? இப்பெல்லாம் நான் பாடுறதே இல்லைங்க. நீங்க பக்கத்துல இருக்கிறப்பவே நான் செத்துணும்.
இன்னும் எத்தனை நாளைக்கு இப்படி ஒளிஞ்சிருக்க முடியும்? இங்கேயும் போலீஸ் வரத்தா போறாங்க. நாங்க எல்லாம் எங்க உயிரை கொடுத்தாவது உங்களை காப்பாத்துவோம். என்னை பத்தி எல்லாத்தையும் உனக்கு சொல்லிட்டேன். அதுக்கப்புறமும் என் மேல ஒரு மரியாதை இருக்கா? இப்பதான் உங்க மேல எனக்கு மரியாதை கூடியிருக்கு. கெட்டவங்க யாரும் தங்களை கெட்டவங்கன்னு ஒத்துக்க மாட்டாங்க. அப்படி ஒத்துக்கிறவங்க யாரும் கெட்டவங்களா இருக்க முடியாது. நீ என்னதான் சொன்னாலும் என்ன நான் கௌரவமா நினைக்கிறதுக்கு வழியே இல்லை. உங்களை பத்தி நீங்க என்ன நினைச்சாலும் சரி, இனிமே காலம் பூரா எங்கள ஒருத்தரா நீங்க இங்கே இருக்கலாம். அது நடக்காத காரியம். ஏன்? எங்க ஜாதியில ஒருத்தர் கல்யாணம் பண்ணிக்கிட்டா யாராலையும் உங்களை இங்கேருந்து போக சொல்ல முடியாது. கல்யாணம் அதுக்கும் எனக்கும் அதிர்ஷ்டம் இல்லை. என்ன பாக்குறீங்க? சாப்பிட போய் பாட்டெல்லாம் உங்களுக்கு பிடிக்குமேன்னு போட சொன்னேன். வேண்டாமா? பிடிக்கும் பிடிக்கும், யார் இல்லைன்னு சொன்ன. ஆமா, நீ இந்த வீட்டுக்கு எப்போ வந்த? நான் உன்னை தேடி பழைய வீட்டுக்கு போயிருந்தேன். அந்த பழைய வீடு, பழைய வாழ்க்கை எல்லாத்தையுமே நான் மறந்துட்டேன். இந்த மாதிரி ஆளு இந்த சின்ன வீட்டுல வந்து உட்கார்ந்துருந்தா பாக்குறவங்க தான் நினைப்பாங்க. பாக்குறவங்களை பத்தி எனக்கு கவலை இல்லை. என் கவலையெல்லாம் உங்களை பத்தி தான். இனிமே நீங்க யாருக்கும் கடனாளி இல்லை. அப்படின்னா உங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ, உங்க கடனை எல்லாம் நான் அடைச்சிட்டேன். யாரெல்லாம் உங்ககிட்ட பணத்தை கொடுத்து ஏமாந்ததா சொன்னாங்களோ அவங்களுக்கெல்லாம் கொடுக்க வேண்டியது கொடுத்துட்டேன். அப்படின்னா இப்போ உங்ககிட்ட ஒண்ணுமே இல்லையா? குரல் இருக்கு, ஆனா பாடுறது இல்ல. நிம்மதி இருக்கு, ஆனா சந்தோஷம் இல்லை. நீங்க இருக்கீங்க, ஆனா எனக்கு யாரும் துணை இல்லை. அது சரி, போலீஸும் மத்தவங்களும் என்ன பத்தி கண்டதெல்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் நம்பிக்கிட்டு வந்து யார் சொத்தையெல்லாம் அழிக்க சொன்னா? அந்த சொத்து இனிமே எனக்கு ரொம்ப அவசியம். பாருங்க, போயிட்டு போகுது. இப்போது நான் சொல்றது கேளுங்க. இனிமே நீங்க தலைமறைவா தெரிய வேண்டாம். எதுக்கு? நடந்த கொலைக்கு நீங்க காரணம் இல்லைங்கிறத அவங்க தெரிஞ்சுக்க வேண்டாமா? அவங்களே தெரிஞ்சுக்குவாங்க. அது எப்படிங்க? இப்ப நான் சாப்பாடு சாப்பிடுறதா இல்ல அந்த பாட்டு கேட்கறதா? இல்ல, இப்ப நான் சாப்பாடு சாப்பிடுறதா இல்ல அந்த பாட்டு கேட்கறதான்னு கேட்டேன். தப்பா நினைச்சுக்காத அர்ச்சனா. இப்ப எல்லாம் எனக்கு எதையும் பிடிக்கல, யாரையும் பிடிக்கல. பரவாயில்ல, நீங்க சாப்பிடுங்க. நான் பாட்டு நிறுத்திடுறேன்.